வடகிழக்கு மாகாணத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பொதுத் தேர்தலில் போட்டியிடும் புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியினர் யாழ் மாவட்டத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இலங்கை தமிழ் மக்களின் உரிமை போராட்ட வரலாற்றில் புதிய அரசியல் அத்தியாயத்தை தோற்றுவிக்கப் போகும் புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சி ஊடாக யாழ் மாவட்டத்தில் சுயேட்சை அணியாக முதலில் வேட்புமனுவை தாக்கல் செய்தது. 30 வருடங்களாக போராடிய போராளிகள் மட்டுமல்ல, தமிழ் மக்களும் அரசியலில் அனாதரவாக உள்ளனர். தமிழ் மக்களுக்கான ஜனநாயக ரீதியிலான நியாயமான தலைமைத்துவத்தை உருவாக்கி 70 வருடங்கள் மேலாக இலங்கை அரசியலில் அனாதையாக நிற்கும் தமிழ் மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதே தங்கள் கட்சியின் பிரதான இலக்கு என கட்சியின் தலைவர் இன்பராசா தெரிவித்துள்ளார். 30 வருடமாக தமிழ் மக்களுக்காக களத்தில் துடிப்போடு தமிழ் உணர்வுகளோடு போராடிய நாங்கள் ஜனநாயக வழியில் தமிழ் மக்களுக்காக உயிர்ப்போடு போராடுவோம் என தலைவர் இன்பராசா தெரிவித்தார். தமிழ் மக்களின் வாழ்வாதாரம், பொருளாதாரம், சுதந்திரம் என்பவை கேள்விக்குறியாக மாறியுள்ளது. இதனை தடுப்பதற்காகவே புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சி இம்முறை பொதுத் தேர்தலில் களம் காண்கின்றது. வடகிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் தங்கள் மீது நம்பிக்கை கொண்டு பெரும்பான்மையான வாக்குகளை அளித்து எமது கட்சியின் வேட்பாளர்களை பாராளுமன்றம் நிச்சயம் அனுப்புவார்கள் என்று கட்சியின் தலைவர் இன்பராசா மேலும் தெரிவித்தார். வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை கட்சியாகிய நாம் இன்றைய தினம் யாழ் மாவட்டத்திலே முதல் முறையாக வடக்கு கிழக்கிலே இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றோம். எனவே நாளைய தினம் வவுனியாவிலும் அங்கால திருவண்ணாமலை மட்டக்களப்பு வரைக்கும் தொடரும். உண்மையிலே எங்களுடைய மக்களுக்காக முதல் முறையாக நாங்கள் பொது தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலிலே இறங்க இருக்கின்றோம். எனவே போராளிகளாகிய நாங்கள் இன்றைக்கு வீடு தேடி எங்களுடைய மக்களிடம் தேடி வருவோம். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரவணும். உண்மையான நீண்ட காலமாக நாங்கள் திட்டத்தில் 30 வருஷ போராட்டத்தில் ஈடுபட்ட போராளிகள் நாங்கள். இன்றைய நிலைமையில் எங்கள் போராளிகள், எங்கள் மக்கள் அனாதரவு அளிக்கின்ற நிலைமையில் போராளிகளை மீண்டும் ஜனநாயக ரீதியில் எங்கள் மக்களை நாங்கள் சுமக்க வேண்டிய தேவை இருக்குது. சுமந்த எங்கள் மக்களுக்கான முடிவை நாங்கள் தேடி கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதற்காக நாங்கள் பாராளுமன்ற தேர்தலை 8 மாவட்டத்திலையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இன்றைக்கு முதல் முறையாக யாழ்ப்பாணத்தில் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றோம். இதை ஒட்டுமொத்த தாயத்தில் உள்ள மக்களுக்கும், புலம்பெயர்ந்த மக்களுக்கும், போராளிகளுக்கும் இதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம்.